வணக்கம். இப்போ பைக்லேயும் ட்ராவல் அதிகமாக போகிறதுனால இந்த சைக்கிளில் பைக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 4K கேமரா வாங்கினேன். அதை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சைக்கிளில் ஒரு ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்டர் ப்ரூஃப் கேஸிங்கோடு கொடுத்துருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட் தான், அரௌண்ட் 2000 ரேஞ்சில் இந்த கேமரா வரும். இதை விட ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்குது. பட் ரொம்ப ஹை பட்ஜெட் போகாமல் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேமராவில் இன்றைக்கி வயலூர் நோக்கி ஒரு சைக்கிள் ரைடிங். இப்போ சாலையோர செல்வ கணபதி கோயிலை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பேஞ்சு நின்றுது, இல்லைனா வாட்டர் ப்ரூஃபையும் டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இந்த பேரிகேட் கிராஸ் பண்ணுறோம். இங்கே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, பார்த்து பதமாக தான் போகணும், இல்லைனா ரொம்ப டேஞ்சரிங்க. இந்த பேரிகேட் தாண்டி இடதுபுறமாக மண்பாண்ட கடைகள் 2 இருக்கும். அங்கே நமக்கு தேவையான இந்த விளக்குகள், பானை, சட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தரமாக கிடைக்கும். சாந்தலக்ஷ்மி மண்பாண்ட கடை தாண்டிக்கிட்டு இருக்கோம். காலை நேரம், பரபரப்பான நேரம். பள்ளிகளுக்கு மாணவ மாணவியர் சைக்கிளில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோட்டோரோ டீ கடைகளில் சுட சுட வியாபாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஐயங்கார் பேக்கரி கிராஸ் பண்ணுறோம். அங்கேயும் சூடான டீ, பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வியாபாரம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. என்னை கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோ போகுது. ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு அவர் ரைட்டில் தான் வளைய போகிறாரு. சரி, அவர் ரைட்டில் போகிறாருன்னு நான் லெஃப்ட்டில் போனால் அப்படியே ஃபோனை பேசிக்கிட்டே லெஃப்ட்டில் வராரு. கொஞ்சம் கவனித்து போனால் எல்லாருக்கும் நல்லது. இத்தனைக்கும் சைக்கிளில் தான் போயிட்டுருக்கேன். சாலையோர மதுரை காளியம்மன் கோவில் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த சோமரசம்பேட்டை பிரிவு லெஃப்டில் அள்ளித்துறை, ரைட்டில் வயலூர். நான் வயலூர் நோக்கி தான் போக போகிறேன். சைக்கிளிங் வரும்பொழுது எனக்கு வீட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவு வரும். ஸோ 2 and 4 8 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணுவேன். இப்போ வயலூர் ரோட்டில் என்ட்ரு ஆகிறோம். இந்த ஏரியா ரொம்ப பிஸியாகவே தான் இருக்கும் எப்போவுமே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி என்னுடைய பர்பஸ் சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். காருக்கும் இதே மாதிரி தான் ஒரு 2000 பட்ஜெட்டில் டேஷ் கேம் வாங்கினேன். அது என்னுடைய பர்பஸ் சால்வ் பண்ணுது. ஸோ யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த பைக் கேமராவும் உதவியாக இருக்கும். இந்த வயலூர் ரோடு எப்போவுமே ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். இப்போ வலதுபுறத்தில் ஒரு சித்தர் கோவில் இருக்குது. அதை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த பாதையில் எனக்கு சைக்கிளிங் வர்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பொல்யூஷன் அந்தளவுக்கு இருக்காது. க்ரீனிஷ் என்விரான்மெண்ட் கண்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். வயலூர் முருகன் கோயில் அந்த போர்டு போட்டிருக்காங்க, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ இன்னும் சிறிது நேரத்தில் அந்த வலதுபுறம் வயலூர் நோக்கி திரும்பும் அந்த பாதையை பார்ப்போம். அதுக்கு நேராக அங்கே ஒரு பேக்கரி இருக்குது. எல்லா இடத்திலும் சுட சுட வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பேக்கரி கிராஸ் பண்ணோன்னா இடதுபுறம் இன்னொரு ஒரு டீ கடை வரும். அது ஒத்தூருக்கு முன்னாடியே. அங்கேயுமே எப்பயுமே நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் ரஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே பார்க்கலாம். இதை தாண்டின உடனே இடதுபுறம் அதவத்தூருக்கு ரோட் டேர்ன் ஆகும். அங்கே ஒரு பேக்கரி இருக்குது. இந்த மாதிரி இந்த ரோட்டில் எத்தனை கடைகள் இருந்தாலும் எல்லா கடைகளையும் நல்லா வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. பரவாயில்ல, சைக்கிளில் மவுண்ட் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு ஷேக்கிங் இல்லை. இப்போ மொபைலில் நடந்துக்கிட்டே எடுத்தோம்னா ரொம்ப ஷேக்கிங் இருக்கும். பட் இது பரவாயில்ல. இப்போ நான் அப்படியே டேர்ன் பண்ணி என்னுடைய ரிட்டர்ன் பயணம் தொடர போகிறேன். இன்றைய பைக் கேமரா டெஸ்டிங் ரொம்ப சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது இந்த குவாலிட்டி. போதும், யூடியூப்க்கு மேக் பண்ணுறதுக்கு ஓகே. இத்தனைக்கும் 1080 பிக்சல் செட்டிங்கில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 16mm வரைக்கும் இந்த கேமராவில் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ஃபைல் சைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ இடதுபுறத்தில் நல்ல க்ரீனிஷான வயல்கள் இருக்கும். அதை எடுக்கலான்னு சொல்லி பிரேக் அடித்து நிறுத்தி அந்த வயல்வெளியை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நிறுத்தி ஹேண்ட்பாரை ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். சோமரசம்பேட்டையெல்லாம் தாண்டி வரோம். 2 வீலரில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு. சரி, அவர் போயிட்டுருக்காரு, நேரம் தான் போயிட்டுருக்காரு. நானும் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கிறேன். திடீர்னு எதிர்பாராமல் எந்த இண்டிகேஷன் இல்லாமல் அவர் பாட்டுன்னு டக்குன்னு லெஃப்ட்டில் வராரு. நான் பார்த்து போங்கங்கிற அதை கூட கேட்கல. என்ன பண்ணுறது, நம்ம தான் பார்த்து போக வேண்டியிருக்கு சாலையில் கவனமாக. இந்த சாலையில் பயணிக்கும் பொழுது எப்பொழுதுமே எந்த டைரெக்ஷன்லேருந்து வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம தான் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். இன்றைய டெஸ்டிங் சக்ஸஸ். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.